காளஹஸ்தியில் ஒரு கள்ளக்காதலி, ரேணிகுண்டாவில் ஒரு கள்ளக்காதலி. காளஹஸ்தியில் வரும்போது போலீஸ் எதனா பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ரேணிகுண்டா போயிடுறது, ரேணிகுண்டாவில் பிரச்சனைனா காளஹஸ்தி வந்துடுறது. இந்த மாதிரி ஆட்டம். அப்போ வந்து போலீஸ் வந்து பிளான் பண்ணி இவனை எப்படியா பிடிச்சிடணும். அது காரணம்னா உங்களுக்கு இந்த கோயில்பட்டி தொழிலதிபர் சொன்னோம் இல்லையா, வீட்டில் இருந்து போனது. அது இல்லாமல் அதே மாதிரி வந்து சென்னை கோயம்பேட்டில் வந்து 2018 ஒரு தொழிலதிபரை துப்பாக்கி முனையில் கடத்தி போலீஸ் வந்து பிடிக்க வரும்போது போலீஸ் மேலே கையெறி குண்டு அடித்து, அது ஒரு விஷயம். தொடர்ச்சியாக வந்து 2-3 சம்பவம். அதே மாதிரி சென்னை கோயம்பேடு போலீஸ் வந்து தங்கியிருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி ஆந்திராவுக்கு போகும்போது ஆந்திராவில் வந்து இதே மாதிரி போலீஸை அட்டாக் பண்ணிட்டு தப்பிச்சது. அதெல்லாம் இருக்குது. போலீஸு தமிழ்நாடு முழுக்க நெட்வொர்க் வச்சு ரவுண்ட் பண்ணுறாங்க. ஏறக்குறைய 33 வருஷம் வந்து போலீஸுக்கு பெரும் சவால். சிறார் சீர்திருத்த பள்ளியில் இருந்திருக்கா, அப்புறம் மேஜர் ஆன பிறகு வெளியே வந்து எல்லாரும் போகக்கூடிய சிறைக்கு போயிருக்கான். ஆனால் அதிக நாள் வந்து சிறை வாழ்க்கை கிடையாது. பரோல் வர்றது வந்து தான் அஃபென்ஸ் பண்ணுறது, மறுபடியும் தலைமுறை வர்றது. அவன் கடைசியாக சம்பவம் போலீஸாரால் சுட்டு கொல்லப்பட்ட அன்று கூட ஒரு சம்பவம் பண்ணிட்டு தான் வரோம். ஒருத்தரை கிட்னாப் பண்ணிட்டு ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு தான் வரோம். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.